வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடு என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மூக்குத்தியா பர்பிள் கலர் மூக்குத்தி அவரை நாங்கள் மண்புழு உரம் தேங்காய் நார் உரம்லாம் போட்டுட்டோம். இப்போ சீட் மட்டும் போட்டால் போதும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மொத்தம் இந்த பேக்கில் வந்து நாங்கள் 7 விதை போடுறோம். அவ்வளோதான் போதும். இப்போ தண்ணியை தெளித்து விட்டுக்கிறோம். நீங்களே சொல்லிட்டீங்க. இப்போ நாங்கள் விதை போட்டாச்சு. நாங்கள் முளைச்சி வந்தோடனே காட்டுறோம். பர்பிள் கலர் மூக்குத்தி அவரை தான் நாங்கள் போட்டு 6 நாள் இருக்கு. பாருங்க, 6 நாள் இருக்கு. இது ரொம்ப ரேரு சீட்டு கிடைக்க. இந்த காலத்துலாம் வளராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதிசயமாக எங்களுக்கு வளர்ந்துருக்கு. பாருங்க, நம்ம வந்து மூக்குத்தி அவரை பர்பிள் கலர் மூக்குத்தி அவரை போட்டு பார்த்திங்கன்னா 12 நாள் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் 6 விதை போட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 செடி வந்திருக்கு. நல்லா நம்ம மூக்குத்தி அவரை போட்டு பார்த்திங்கன்னா 30 நாள் ஆகிருக்கு. நல்லா பந்தல் வரைக்கும் மேலே வரைக்கும் வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பர்பிள் கலர் மூக்குத்தி அவரை போட்டு பார்த்திங்கன்னா 50 நாள் ஆகிருக்கு. ஒரு ஒயிட் கலர் பூ வந்திருக்கு. இது எப்போ பூக்குன்னு தெரியல. நிறைய மொட்டுலாம் வந்திருக்கு. கொஞ்சம் பூச்சி வேறு இருக்குது. வேப்ப எண்ணெய் கரைசல் தெளிக்கணும். பாருங்க, தண்ணி வச்சு போஸாக அடித்தேன், அப்போ கூட போகல. பட் இந்த பூ பூக்கும் போது நாளைக்கு வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. இன்னும் நான் காய் வந்த பிறகு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பர்பிள் கலர் மூக்குத்தி அவரை போட்டு பார்த்திங்கன்னா வந்து 110 நாள் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா தண்டு யூடியூப்லாம் பார்த்துருக்கேன். இவ்வளோ பெருசு வரல, பெருசாக இருக்குது தண்டு. இது கத்திரிக்கோல் வச்சு தான் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாருங்க, தண்டு இவ்வளோ பெருசாக இருக்குது. ஒன்று இருக்குது, நிறைய இருக்குது. 2 மேலே நிறைய இருக்குது. இருங்க, நான் மேலே ஏறி பறிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு மூக்குத்தி வர அறுவடையாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்திருக்கு. கொஞ்சம் தான் வந்திருக்கு. பார்க்கலாம், இன்னும் நிறைய பூ இருக்குது. இன்னும் நிறைய காய்க்கு தான் பார்க்கலாம். ஆனால் இது நல்லா முத்திட்டுருக்கு. இது ஓரளவுக்கு பரவாயில்ல. மீதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக அப்படி கை வச்ச உடனே வந்துடுது. அந்த அளவுக்கு ஹெல்த்தியாகவே இல்லை. பார்க்கலாம் அடுத்த அறுவடைக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த விதை பகுதி, இந்த தலையை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு தான் சமைக்கணும். இந்த தண்டு பகுதி மட்டும்தான் நம்ம சமைக்கணும். விதை பகுதியெல்லாம் எடுத்துடணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் பால் மாதிரி வருது. இப்படி கையில் எடுத்தோடனே இப்படி பிசு பிசான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சமைக்கணும். தண்டு பகுதி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த தலையெல்லாம் நம்ம எடுத்துடணும். தண்டு பகுதி மட்டும்தான் நமக்கு சமையலுக்கு யூஸ் ஆகும்.